Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா AutoCADல நாம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை எப்படி பெர்மனன்ட்டா பிளாக் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து ஒரு டோர் கிரியேட் பண்றீங்க. அந்த டோர் வந்து பெர்மனன்ட்டா எல்லா பிளானுக்கும் யூஸ் பண்ண போறீங்க அப்படினா அது வந்து நம்ம பிளாக் பண்ணி வச்சிட்டு எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு டோர் மட்டும் சிம்பிளா டிரா பண்றேன். சோ F8 ஆன் பண்ணிட்டு ஆர்த்தோ மோட் வச்சு டிரா பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு இப்போ இந்த டோர் தான் நம்ம வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ண போறோம்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப இது வந்து நார்மலா நாம பிளாக் பண்ணுவோம். அந்த பிளாக் பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுவே நீங்க அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணனும் அப்படினா நீங்க பெர்மனன்ட்டா பிளாக் பண்ணனும். அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா இன்சர்ட்ல போய்ட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ரைட் பிளாக் and then create block ன்னு ரெண்டு இருக்கும். இப்போ நம்ம ரைட் பிளாக் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம வந்து பெர்மனன்ட்டா பிளாக் பண்றது. கிரியேட் பிளாக் அப்படின்றது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் பிளாக் பண்றது. இப்போ நான் ரைட் பிளாக் எடுத்துர்க்கேன். ரைட் பிளாக் எடுத்துட்டு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். செலக்ட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டோர் ஃபுல்லா சூஸ் பண்ணிக்கிறேன். என்டர். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நமக்கு டெஸ்டினேஷன் சொல்லிட்டு ஃபைல் நேமும் அதுக்கு அப்புறம் அது எங்க சேவ் ஆகும்ங்கற இது கொடுத்திருப்பாங்க. நீங்க சேஞ்ச் பண்ணனும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இன்சர்ட் யூனிட்ஸ் ன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த டோர் வந்து எந்த யூனிட்ல டிரா பண்ணிருக்கீங்களோ அந்த யூனிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணனால ரீப்ளேஸ் கேக்குது. சோ ரீப்ளேஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன் அந்த இதுல. இப்போ என்ன பண்றேன் அப்படினா இன்னொரு நியூ tab கிரியேட் பண்றேன். அத நியூவா ஒரு டிராயிங் கிரியேட் பண்றேன். இப்போ நம்ம அந்த டோர் கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா? அந்த டோரை வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல உங்களுக்கு இன்சர்ட்ல இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இன்சர்ட் அப்படின ஆப்ஷன் இருக்கும். அந்த இத கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்சர்ட் பிளாக் தான். ஓகேங்களா? இதுல நேம் ன்னு இருக்கும். நீங்க browse பண்ணிக்கலாம். நம்ம சேவ் பண்ணிருந்தோம் இல்லையா? அதனால நீங்க அத வந்து browse பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூ பிளாக் ன்னு சொல்லி சேவ் ஆயிருச்சு. அத கிரியேட் பண்ணது. சோ இப்போ ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துறேன். சோ ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த டோர் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏடி சென்டர்லாம் டிசைன் சென்டர் யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா? அதுலயுமே உங்களுக்கு வந்து பிளாக்கா இருக்கும். சோ அந்த பிளாக்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. நம்மளுடைய சிஸ்டம்ல பிளாக் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இதே நீங்க வந்து டிஃபரண்ட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படினாலும் 4 இதுவும் காப்பி பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோல்டரா கூட நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம். சாரி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து AutoCADல பெர்மனன்ட்டா பிளாக் பண்ணக்கூடியது. சோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.